ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெவல்யூஷன் பார்ட் டைமர் சீசன் 2 ஓடிய எபிசோட் 8 பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராவது மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை கிடையாது. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் சீகாவோட அப்பா போலீஸ்கார் இருக்காரு இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா உட்கார்ந்துகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து சீகாவோட அப்பா இவகிட்ட ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்குமான்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் போலீஸா இருக்கிறதுனால 24/7 எப்பயுமே ஒர்க்ல தான் இருந்தாகணும். ஏதாவது கொஞ்ச நேரம் அப்படி டைம் கிடைக்கும் போது மட்டும் தான் தன்னுடைய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஆனா இதுக்கும் உலைய வைக்கிற மாதிரி இவருடைய தம்பி டக்கு போனை பண்ணவும் என்ன பார்த்து ஏன் என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்குன்னு கேட்க அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியா சரி ஓகே எல்லாத்தையும் பாத்துக்கலான்ற மாதிரி இந்த பக்கம் இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எப்பயும் போல எமிலியா அலாஸ் ராமஸ் சேட்டனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறா. ஏன்னா அலாஸ் ராமஸ் ஸ்வாடா மாறினதுல இருந்து எமிலியா கூடவே மட்டும் இருக்கிறா இல்லையா, அதனாலதான் சேட்டன் கூடிய கொஞ்ச நேரம் இருக்கட்டும்ன்றதுக்காக எப்பயுமே ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம் இந்த இடத்துக்கு வருவா. அப்படிதான் இன்னைக்கு வந்திருக்கப்ப என்ன பார்த்து உங்க ஓனர் ஏதோ மாத்திரன்னு சொன்னாங்க, அதை பண்றேன்னு சொன்னாங்க, வீடு பாக்குறதுக்கு அப்படியே தான் இருக்குதுன்ற மாதிரி கேட்கவும் எமிலியா உங்களுக்கு தெரியும் எங்க ஓனர் எங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த பைப்பு மாத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பைப்புல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வந்துகிட்டே இருக்கும், நேரத்துல தூங்கவே முடியாது. ஆனா இப்ப இதை மாத்தினதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்குதுன்னு பெருசா இந்த வீட்டுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலனாலும் இந்த பைப்பை சேஞ்ச் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கரெக்டா வெளியில காலிங் பில் அடிக்குது. யாரான்னு பார்த்தா சீகோ தான். ஆனா இப்ப இவங்க வந்திருக்கிறது இவங்க கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக. ஏன்னா இன்னமும் சைடனுடைய கடை திறக்கவே இல்ல. அதனால சரி ஓகே இப்ப நீங்க சும்மா தானே இருக்கீங்க, முடிஞ்ச எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு இவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்கவும் மறுநாளே லூசிபருக்கு வாந்தியா வந்துகிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா சீகோ இவங்க 3 பேரையும் தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதனாலதான் எனக்கு கார்ல வரதா செட் ஆகாதடா நீ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சீகோடைய அம்மாவும் கவலைப்படாதப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம இடத்துக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எதுக்கு இவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, இவங்க என்ன ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வயல்ல அறுவடை பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. ஏன்னா என்னதான் கிராமத்துல இருக்கக்கூடியவங்க வயல்லாம் வச்சு நிறைய விவசாயம் பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி ஊர் மக்களா இருந்தாலும் சரி பெருசா விவசாயத்து மேல இப்ப இன்ட்ரெஸ்டே காட்டுறது கிடையாது. அதனாலதான் சீகோடைய அங்கிள் கால் பண்ணி எங்களுக்கு அறுவடை பண்றதுக்கு ஆள் வேணும், உங்களால முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சீகோடைய அப்பாவால நினைச்ச உடனே லீவ் போட்டுட்டு வர முடியாது. ஏன்னா அவர் போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனாலதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் சீகோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஹெல்ப் கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா இவங்க போகும்போது இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போற வயல்னு காட்டவும் இவங்களுக்கு செம ஷாக்கா இருக்குது. ஏன்னா சீகோடைய ஃபேமிலியில இருக்கவங்க கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேல இந்த இடத்துல விவசாயம் பண்றாங்களா. அதனாலதான் இந்த நிலத்தை பார்த்தது இவ்வளவா அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துகிட்டே வந்தவனுங்க இவங்களுடைய ஃபேமிலி வீட பார்க்கும்போது இது என்ன இதை தாண்டி இருக்குதுன்னு ரொம்பவே பொறாமையா இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய வீட்டுல ஒரே ஒரு ஹால் இருக்கும், ஒரு சின்ன ரூம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இவங்களுடைய இந்த ஃபேமிலி வீடோட என்ட்ரன்ஸ் இவங்களுடைய வீடு அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கேஸ்டல் எனக்கும் வேணும்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே உள்ள வந்தா சீகாவுடைய ஃபேமிலியும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். ஏன்னா இது கிராமன்றதுனால இந்த இடத்துல யாருமே தனி கொடுத்தனம் போகாம ஒரே வீட்லயே ஒன்னா சந்தோஷமா தானே இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு பரவாயில்லையே இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சீகாவுடைய அங்கிளும் இங்க பாருங்கப்பா நீங்க நாள்ல இருந்தா ஒர்க் ஆரம்பிக்க போறீங்க, அதனால ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு நிலத்தை சுத்தி பாத்துருவாங்கன்னு இவங்க 3 பேரையும் சீகாவோடைய அக்கா அங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இதுதான் நீங்க ஒர்க் பண்ண போற கிரீன் ஹவுஸ், அப்புறம் பக்கத்துல இருக்கிறது வெஜிடபிள் இடம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு இதுவே புரியாது இல்லையா, அதனால வாங்கல நாளைக்கு காலையில ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுவோன்னு இவங்களுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு சின்னதா ஒரு ஒர்க் பண்ண சொல்ல ஐயோ எப்பா முடியல சாமின்ற மாதிரி இவனுக்கு 3 பேரும் வீட்டுக்கு வந்து செத்து போன நிலைமையில கிடக்குறானுங்க. ஏன்னா இவனுக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் விவசாயம் என்ற ஒரு விஷயத்தையே தொட்டு கூட பார்த்தது கிடையாது. அதனாலதான் ஜஸ்ட் நீங்க வயல்ல இறங்கி சுத்தி வந்ததுக்கே நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு என்ற மாதிரி இவங்க கதறிக்கிட்டு இருக்க சைட்டனும் ஏய் நம்மள வாரியர்ஸ் பா நம்ம எது கண்டு பயப்பட கூடாது நாளைக்கு காலையில ஒர்க்குக்கு போறோம்ன்ற மாதிரி சொல்லும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஜியோ இவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கிறா. அதனால என்னப்பான்னு சொல்லவும் ஒண்ணும் இல்லப்பா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாட் ஸ்பிரிங்குக்கு போறோம், ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு டயர்டா இருக்குன்னு நல்லாவே தெரியும் வாங்க போலான்னு சொல்லிட்டு சீகோடைய அம்மாவே டைரக்டா வந்துட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஹாட் ஸ்பிரிங்ன்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹாட் ஸ்பிரிங்கா. அதனாலதான் எங்க கிராமத்துக்கு வந்துட்டு அங்க போகாம இருந்தா தப்பாயிடும், வாங்க ஒரு தடவை போயிட்டு வந்துடலான்னு இவங்க 3 பேரையும் இந்த ஹாட் ஸ்பிரிங்குக்கு கூட்டிட்டு வர சடனா இந்த இடத்துல சீகோவை யாரோ ஒருத்தவங்க பின்பக்கத்துல இருந்து வந்து பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அக்கா அக்கான்னு சொல்றாங்க. யாருடான்னு திரும்பி பார்த்தா அலாஸ் ராமோஸ். இருந்தாலும் இவன் சிட்டில எமிலியா கூட தானே இருந்தா, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாடான்னு பார்த்தா எமிலியாவும் சூசனவும் இந்த ஹாட் ஸ்பிரிங்குக்கு எதிர்ச்சியா வந்திருக்காங்க. ஆனா இவ அப்படி எல்லாம் வர மாட்டாளே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தானே வருவானேன்னு இவங்க நினைக்கிற மாதிரி நீங்க தப்பா நினைச்ச கூடாது. ஏன்னா இவங்க 3 பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இதுதான் சீகோவுடைய கிராமம்னு தெரியாம தான் இவங்க எதிர்ச்சியா இந்த இடத்துல ஹாட் ஸ்பிரிங் இருக்குது
இருக்குது, ரொம்பவே ஃபேமஸான இடம், நம்ம போலாம்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வந்திருக்காங்க. ஆனா என்ன பண்றது, எப்பயுமே இவங்களை ஃபாலோ பண்றதுனால சைட்டன் இவளை பார்த்ததும் உனக்கு இது அறிவு இல்லையா, எதுக்கு இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வரன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நம்ம சீக்கோடைய அம்மாவும் அங்கிளோடைய பையனும் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போடுறாங்க. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அலாஸ் ராமோஸும் எப்பயும் போல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துட்டு அம்மா அப்பான்னு கத்தவும் அளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்லி இவங்க உண்மையாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சுக்கிட்டு எப்பா இங்க என்னப்பா நடக்குது, உனக்கு கல்யாணம் அடிச்சான்ற மாதிரி கேட்கவும் ஐயோ போச்சே போச்சேன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாச்சும் இவங்களை சமாளிக்கணும்ன்றதுக்காக எம்லியா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன ஒரு பொய் இருக்கு இல்லையா, அந்த பொய்யை எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வேற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க குழந்தைய கொஞ்ச நாள் பாத்துக்க சொல்லிட்டு போனாங்கன்ற அந்த கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை தான் இந்த இடத்துல இவங்க சொல்லவும் இவங்களும் சரி ஓகே நீங்க சொல்றது ஒரு அளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது எம்லியா டக்குன்னு சீக்கோவுடைய அம்மா கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், என்ன நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுன்ற மாதிரி கேட்கறா. ஏன்னா இவ ஈஸ்லாவுல இருக்கும்போது தன்னுடைய அப்பா கூட சேர்ந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு விவசாயம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், சோ அதனால நானும் இவங்க கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணட்டுமான்ற மாதிரி கேட்ட உடனே இவங்க மூணு பேரும் இல்ல இல்ல நோ சொல்லுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எம்லியா அந்த இடத்துக்கு வந்தாலே இவங்களுக்கு ஏதாவது சின்னதா பிரச்சனை கொடுப்பா, அப்படி இல்லனா இவங்களை எப்பயுமே நோட்டம் வருன்ற பேர் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா இல்லையா, அதனாலதான் இவங்க மூணு பேர் வேணான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாலும் எம்லியாவுடைய அம்மாவும் கசின் பிரதரும் இப்போதைக்கு எங்களுக்கு ஆள் கிடைச்சா போதும் இவளை வர சொல்லிட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எம்லியா மட்டும் தனியா போறது கிடையாது, சூசனவும் கூடவே கூட்டிட்டு போக போறா. அதனால இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி சூசனோ கிட்ட வந்துட்டு சாரிப்பா உனக்கு கேட்காமலே நான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், சோ உனக்கு விவசாயம் பண்றதுல எந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்க ஹே எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா, உனக்கு எப்படி விவசாயம் பண்றது ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சைட்டன் மட்டும் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி நான் தான் சொன்னேன் இல்லையா, இவனுங்க டீமன்லடா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி விவசாயன்ற ஒரு விஷயமே இவங்களுக்கு சுத்தமா தெரியாது, அதனாலதான் இப்படி தெரியாத ஒரு வேலையில வந்து மாட்டிக்கிட்டோமே என்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா சீக்கோ இந்த இடத்துக்கு வந்து மா உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசணும் வரீங்களா, வெளியில போய் பேசலாம்ன்ற மாதிரி கூப்பிட இவனும் அதுக்கு என்னப்பா தாராளமா பேசலாம்னு வந்து கதை திறக்கிறான். பட் கதை திறக்க முடியல, என்னடான்னு பார்த்தா சீக்கோ இன்னைக்கு கேஷுவலா ட்ரெஸ் போட்டுருக்கலாம், அதனாலதான் சைடு இருக்க முடியும் போறதுக்கு கொஞ்சம் ஷையா இருக்குன்னு ஒரே செகண்ட் இருங்க கதவை பிடிச்சிக்கிட்டு இருந்தவ டக்குன்னு திறக்கவும் இவன் எதிர்பார்த்த மாதிரி சைட்டனிலோட இந்த கேஷுவல் ட்ரெஸ் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த ட்ரெஸ் கூட உனக்கு நல்லா இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இவனை கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டு ஒரு விஷயத்தை காட்டணும்ன்றதுக்காக, அதனாலதான் நம்ம வெளியில போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியில கூட்டிட்டு வரவும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை பார்த்துட்டு சைட்டன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா சிட்டியில இருக்கும் போது லைட் பொல்யூஷன் இருக்கிறதுனால இவ்வளவு ஸ்டார்ஸை ஒரே இடத்துல இவனால பார்த்திருக்க முடியாது, அதனாலதான் சீக்கோ இந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு வந்து ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் காட்டவும் இவனும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் சீகோவுக்கு ஒரு சின்ன மனசு சீகோவுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. என்னன்னா எம்லியா எப்பயுமே இவங்க கூடவே இருந்து ஸ்டாக்கர் மாரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்றதுனாலதான் சீகோ இவங்க மூணு பேரும் கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் தான் தன்னுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த சின்ன ஒர்க்கை செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பா. ஆனா கருப்பா குசும்புக்காரன் எங்க போனாலும் உன்னை விடவே மாட்டான்ற மாதிரி எம்லியா இவங்களை எதிர்ச்சியா பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒர்க் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வரப்போறா இல்லையா, அதனால அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு சைட்டன் நாளைக்கு எம்லியா இந்த இடத்துக்கு வரப்போறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நீங்க இந்த இடத்துல விவசாயம் பண்றது சுத்தமா பிடிக்கல, எப்படி நீங்க அவங்கள சமாளிக்க போறீங்கன்ற மாதிரி கேட்கவும் அவளை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, இருந்தாலும் அவ கோவப்படுறது நியாயமானதுதான்ப்பா. ஏன்னா நான் ஈஸ்லாவுல டீமன்லடா இருக்கும்போது அவங்களுடைய வயல் கிராமம் எல்லாத்தையுமே நான் அழிச்சிருக்கிறேன், அதனால நான் விவசாயம் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு அவ கோவப்படுறது எல்லாமே நியாயமான விஷயம் தான்ப்பா. சொல்ல போனா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும், அந்த மாதிரி என்னுடைய பாஸ்ட்ல பண்ண சில தப்புகளுக்காக நாளைக்கு நான் தண்டனை அனுபவிக்க போறேன், ஆனா இந்த தண்டனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லவும் சீக்கிரமும் கொஞ்சம் சந்தோஷத்தோட சைட்டன் எனக்கு இதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏன்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே அவன் கூட திரும்ப நடந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்க இவங்களை இதோ ஒரு பெரிய உருவம் ஒண்ணு ஃபாலோ பண்ணுது. பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ டீமன் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் இது என்னன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இவங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் சைட்டன் படுத்து தூங்கி ஒரு காம நேரம் தான் ஆன மாதிரி இருக்குது, அதுக்குள்ள எம்லியா வந்து எழுதுடா டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் விவசாய நிலத்துக்கு போகணும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறா. இதனால சைட்டனும் எம்லியா உனக்கு இன்னும் மணி 4 தான் ஆகுது, அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறன்ற மாதிரி கேட்க அட முட்டா பையிலே ஒரு தடவை விவசாயம் பண்ணினாடா இதெல்லாம் உனக்கு தெரியும், சம்மர் டேஸ்ல காலங்காத்தால எழுந்து வேலைக்கு போவாங்க, அதனால சீக்கிரம் கிளம்பி வாடான்னு சொல்லிட்டு இவனை கிளம்பி கூட்டிட்டு போனா காலையில 4 மணிக்கே சாப்பாடுலாம் ரெடியா இருக்குது. ஏன்னா சம்மர் டேஸ்ல காலையில 6 மணிக்கோ இல்ல 7 மணிக்கோ வேலைக்கு போனாங்கன்னா 10 மணி 11 மணிக்கெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு சுருண்டு கீழே விழுந்துருவாங்க. அதனாலதான் பெரும்பாலும் கிராமத்துல பாத்தீங்கன்னா விடிய காத்தாலேயே கிளம்பி தண்ணி கட்டுறதா இருந்தாலும் சரி இல்ல அரப்பு அறுக்கிறதா இருந்தாலும் சரி அதுவும் இல்ல களை அரிக்கிறதா இருந்தாலும் சரி காலங்காத்தாலே வயலுக்கு போயிட்டு ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சரியா ஒரு 9 மணி 10 மணி ஆனதும் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மதியத்துக்கு மேல போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே காலையிலேயே சூசனவும் பாட்டிமாவும் சேர்ந்து சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வயலுக்கு போனா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே 2 பேரா பிரிச்சு நீங்க அந்த வேலையை பாருங்க இந்த வேலையை பாருங்கன்னு டீமா பிரிச்சு தனித்தனியா வேலைக்கு அனுப்பவும் யாரு கூட சைட்டன் போவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவ கூட தான் வேலைக்கு வந்திருக்கிறா. அதாவது நம்ம எம்லியா கூட வேலைக்கு வந்துட்டா. அதனால இவ
கூட உட்காந்துட்டு கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணவும், ஏய் சைட்டன், எதுக்கு இப்படி மூஞ்ச தொங்கன மாதிரி வச்சிருக்கிற? நீ விவசாயம் பண்றது எனக்கு பிடிக்கலதான், இருந்தாலும் இந்த இடத்துக்கு நீ ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கிற, அதனால ஒழுங்கா வேலையை பாரு, நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவ கேஷுவலா பேசவும், ஹே என்னப்பா நான் அவ்வளவு பண்ணிருந்தோம் எமல இப்படி கேஷுவலா பேசுறியே? ஆமா, விவசாயம்ன்றது இன்னொருத்தனுக்கு சோறு போடுற ஒரு தொழில், அதனால இந்த தொழில வேலை செய்யும் போது முகத்தை சோகமாலாம் வச்சுட்டு வேலை செய்யக்கூடாது, சந்தோஷமா வேலை செஞ்சு முடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்கணும்னு இந்த இடத்துல சந்தோஷமா வேலையை பாடுறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சீயோடைய அம்மா தன்னுடைய அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மட்டும் தனியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு தனியா இருக்காரு இல்லையா, அதனாலதான் நான் வீட்டுக்கு போறேன்ப்பா, அப்பா தனியா இருப்பாரு, நீ இந்த இடத்துல இருந்து குழந்தையும் மத்தவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோ, நான் 2 நாள்ல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல கிளம்பி போக கொஞ்ச நேரத்திலே சைட்டன் மத்தவங்க எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதாவது 9 மணி 10 மணி ஆனது வந்துருவாங்க சொன்னா இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சைட்டனுக்கு மட்டும் நம்ம ஏதோ கம்மியா வேலை செஞ்ச மாதிரி தோணுது. ஏன்னா சீகோடைய ஃபேமிலியில இருக்கவங்க இவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கொடுத்து 3 வேளை சாப்பாடும் கொடுத்து அது போக இவங்க வேலை செய்யறதுக்கு காசும் கொடுக்குறாங்க இல்லையா, அதனாலதான் நம்ம கம்மியான வேலை பார்க்கறோம்ன்ற மாதிரி இவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி ஆகணும், அதனால வாங்க ஒர்க்குக்கு போலான்னு கூப்பிட இவன் கூட ஆசில் மட்டும் தான் வந்திருக்கான். ஏன்னா லூசிபர் தான் 1 நம்பர் சோம்பேறியாச்சே, அதனாலதான் நான் வரல நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும் அனுப்பி வச்சிருக்கான். இருந்தாலும் இவங்க கவலைப்படாம ஒர்க் பண்ணணுன்றதுக்காக டைரக்டா வந்து பாட்டிமா கிட்ட இன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களும் ஆமாப்பா வயல்ல என்னுடைய பேத்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்க போனா நீங்க அவளுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கொண்டு பேர அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இவனுடைய அம்மாவை பத்தி தானே, அதனாலதான் அம்மா அம்மா நீ அழுக ஆரம்பிக்கவும் சரி ஓகே நாங்க அங்கதானே போறோம், நாங்க இவனை கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு சைட்டன் எப்படி அல்லாஸ் ராமஸ தோல்ல தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் ஆசிலும் இந்த குட்டி பையனை தோல்ல தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா என்ன அம்மா கிட்ட போன இவன் கத்திக்கிட்டே இருந்ததுனால ஆசிலுடைய ஹேர் ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா மாறிடுச்சு. இருந்தாலும் இவங்க இவ்வளவு தூரம் இவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதனால சரி ஓகேப்பா நானும் எம்லியாவும் குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம், நீங்க இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சடனா இவங்க கீழே உட்காருங்கன்னு பதறி போய் இவங்க எல்லாமே கீழே உட்கார சொல்றாங்க. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு சைட்டு ஏதோ ஒரு உருவம் துரத்திக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த உருவம் இங்கதான் இருக்குது. ஆனா அந்த உருவம் டீமன் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கரடி, அதுவும் பசியில சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு கரடி. இன்னும் சொல்ல போனா இந்த கரடி அடிக்கடி இந்த மாதிரி வயலுக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணுதுன்றதுனாலதான் இந்த இடத்துக்கு அதிகமா ஒர்க் பண்றதுக்கு யாருமே வரவும் மாட்டாங்களாம். அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த கரடி போனதுக்கு அப்புறம் நம்ம போயிடலான்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்க பையன் மட்டும் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அழுவேன்ற மாதிரி கையாமையான்னு அழுக ஆரம்பிக்கவும் முன்னாடி நிக்கக்கூடிய அந்த கரடி இந்த சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு பசியில இருந்தவனுக்கு பாயாசம் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட்ல பெருசா ஒண்ணு ஸ்டோரி இல்லனாலும் சமுதாயத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்களை உள்ள அங்கங்க வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கருத்து எல்லாமே சிம்பிளா ஒன்லைனர் தான் இருந்திருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா தூண மாதிரி நம்ம நாடு அது இதுன்னு போட்டு இதை சொல்லியிருந்தேன். சோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம கரண்டா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எல்லாருமே டெக்னாலஜி பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏன் நேத்து கூட நம்ம பாரத பிரதமர் 5G அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. சோ எல்லாருமே அந்த 5Gக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோமே. சாப்பாடுன்ற ஒரு விஷயம் விவசாயம் பண்ணாதான் வருன்றது யாருமே கண்டுக்கிறது இல்ல. அதனால வெறும் டெக்னாலஜி மட்டும் வாழ்க்கை இல்ல, விவசாயமும் வாழ்க்கை தான் அப்படின்றத இந்த ஒரு எபிசோட் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வச்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால இந்த எபிசோடும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. அதுக்கு பதிலா உங்களால விவசாயம் பண்ண முடியலனாலும் ஒரு சின்னதா ஒரு செடிக்கான ஒரு விதையை போட்டு இன்ஸ்டாகிராம்ல என்ன டேக் பண்ணி விடுங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சோ ஓகேவா, அது மட்டும் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. இல்லனா எப்பயும் போல அடுத்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.